பொதுவாகவே மகரத்துக்குங்கிறது ஒரு குணம் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். நேர்மை. துலாத்துக்கு கொடுத்த தராசை மகரத்துக்கு கொடுத்துருக்கலாம் என்னை கேட்டா. ஏன்னா அந்த அளவுக்கு மகர ராசிக்காரவங்க ரொம்ப நேர்மை. போராளிகள் சார் மகரம். ஆப்ரஹாம் லிங்கன், திப்பு சுல்தான் அவங்கலாம் மகர ராசியில பிறந்தவங்க. போராளிகள், போராட்டத்துக்காகவே வாழ்க்கையை போராடி அது சமுதாயத்துக்காகவோ இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்காகவோ நம்மை சார்ந்த மனிதர்களுக்காகவோ வாழ பிறந்தவங்க. அதுதான் அவங்களுடைய பிறவி கர்மா. மகர ராசிக்கு ரொம்ப சீக்கிரமா ஒரு சுகபோக வாழ்க்கை கிடைக்காது. பழமையை ரொம்ப விரும்புகிறவங்க, ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வரலாறு, நம்மளுடைய வரலாறு இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிக்கும். குழந்தைகள் பிறந்த பிறகு, தாத்தா பாட்டி ஆன பிறகு தான் மகரத்துக்கு பெரிய வளர்ச்சியே. என்னைக்கு பேரம்பேத்தி எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய உச்சியில் போய் உட்கார்றது மகர ராசிக்காரர்கள். நல்லா ரிச்சாக இருந்தீங்கன்னா சலவை தொழிலாளிகளுக்கு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்க. இல்லை எனக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கறித்துண்டு வாங்கி கொடுங்க. பொங்கல் தீபாவளிக்கு அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. சலவை தொழிலாளிகள் அயன் பண்ணுறவங்களுக்கு ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது மகரத்துக்கு. அப்புறம் சனீஸ்வரரை பிடிச்சிக்கணும். அவர் தான் லக்னாதிபதி ராசிநாதன். சனீஸ்வரர் என்றைக்குமே மகரத்தோட கூடவே இருப்பார். டீச்சர்ஸோட அதிகமாக மகரத்துக்கு செட் ஆகாது. பக்தி பிளஸ் நேயர்களுக்கும் வணக்கம். இன்று நம்மோட இணைந்தவர் பாரம்பரிய ஜோதிடர் சூர்யா தேவராஜன் அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் சார். மகர ராசினிகளுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாமோ. பொதுவாகவே மகரத்துக்குங்கிறது ஒரு குணம் இருக்கும், ஒரு தனித்தன்மை இருக்கும். எல்லாருக்கும் தெரிந்ததை தாண்டியுமே சில விஷயங்கள் ரகசியங்களாக இருக்கும். ஸோ அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம நேயர்களுக்கு சொல்லுங்க மேம். மகரம் ஒரு மகத்தான வீடுங்க, கர்ம வீடு, போர்க்குணம் நிறைந்த வீடு, நேர்மை. துலாத்துக்கு கொடுத்த தராசை மகரத்துக்கு கொடுத்துருக்கலாம் என்னை கேட்டால். ஏன்னா அந்த அளவுக்கு மகர ராசிக்காரவங்க ரொம்ப நேர்மை, போர்க்குணம். அவங்களுடைய செயல்பாடுகள் வெளியே தெரியாது. இப்போ ஒரு சில ராசிகள் செய்கிறதுக்கு முன்னாடியே தம்பட்டா அடிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சனியுடைய ராசியிலே எடுத்தாலும் கும்பம் செய்கிறதுக்கு முன்னாடி வெளியே சொல்லிடும். ஆனால் மகரம் செயல்பாடுகள் வெளியே தெரியாது. தெரியாமல் பேக் எண்டில் தன்னுடைய குடும்பத்துக்காக, தன்னுடைய சந்ததிக்காக பேரம்பேத்தி வர சம்பாதிச்சு வைக்கணும், பேரம்பேத்தி வர திங்க் பண்ணி தனக்கு எதுவும் வேணாம், தன்னுடைய சந்ததிகள் நல்லா இருந்தால் போதும். ஒரு 80 வயசு தாத்தா நம்ம மகரத்தில் பார்த்தாலும் ஒரு தென்னங்கனை ஊனிட்டு இருப்பார். எதுக்கு நீங்கள் தான் போகிறீங்க, நீங்கள் என்ன இதில் தேங்காய் இளநீ சாப்பிடுவீங்க, பேரை சாப்பிடுவோம்ல அப்படின்னு சொல்லி ஊனி வைப்பார். இதெல்லாம் மகரத்துக்கே உண்டான ஒரு தனித்துவம். இன்னொன்று ரகசிய பெட்டகம் மகரம். நீங்கள் சீக்ரெட் சொல்லணும்னா நம்பி சொல்லலாம் ரகசியத்தை. எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் சரி, ரொம்ப க்ளோஸான கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கட்டும், யார்கிட்டையுமே அந்த ரகசியம் வெளியவே போகாது. ஒரு விஷயத்தை கீப் அப் பண்ணணும், இதை நம்ம வெளியே சொல்லக்கூடாதுன்னு நினச்சிட்டாங்கன்னா அது ஒரு பெட்டகம் தான். அவங்க மனசு ஒரு பெட்டகம். ஆனால் அதுக்குள்ளே நிறையா விஷயங்கள் அடங்கி புழுங்கி இருக்கும். நைட்டு படுக்கும்போது கண்ணுலேருந்து தண்ணி வழிகிற மகரம் நிறையா. ஆனால் வெளியே தெரியாது. மகரம் அழுகிறது வெளியே தெரியாது. மனசுக்குள்ளே அவ்வளோ ஆதங்கம், அவ்வளோ ஒரு கொடுமை, அவ்வளோ கஷ்டங்களை சந்தித்து மேலே வர்றது மகரம். ரொம்ப கீழ்நிலையிலேருந்து ஆனால் கண்டிப்பாக ஒரு உச்சியை அடைஞ்சே தீர்ந்துடும் மகரம். நல்ல ஒரு யுனிக்கான ராசி, 12 ராசிகளில் யுனிக்கான ராசி. சூரிய மைய கோட்பாடை வச்சு தான் அஸ்ட்ரானமி. அந்த சூரியனுடைய ஒளி ரொம்ப கம்மியாக வர்றது மகரம் கும்பத்துக்கு தான். ஸோ அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சூரியனோட ஒளி பொதுவாக கிரகங்கள் கிரகிச்சு வெளியே விடணும். அப்படி இருக்கும்போது மகர வீடு கும்ப வீட்டுக்கு ரொம்ப கம்மியாக வரும்போது ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வருவாங்க. ஆனால் மேலே வந்துடுவாங்க மகரம். மகர ராசினியர்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பாக்கியம், பிறப்பிலேயே கிடைக்கக்கூடிய பாக்கியமாக இருக்கலாம். இல்லை பொதுவாக இந்த கர்மாக்காக தான் மகரம் இந்த ஜென்மத்திலேயே பிறந்திருக்காங்க அப்படின்னா என்னவா இருக்குங்க மேம்? போராளிகள் சார் மகரம். ஆப்ரஹாம் லிங்கன், திப்பு சுல்தான் அவங்கலாம் மகர ராசியில் பிறந்தவங்க. போராளிகள், போராட்டத்துக்காகவே வாழ்க்கையை போராடி அது சமுதாயத்துக்காகவோ இல்லை நம்மளுடைய குடும்பத்துக்காகவோ நம்மை சார்ந்த மனிதர்களுக்காகவோ வாழ பிறந்தவங்க. அதுதான் அவங்களுடைய பிறவி கர்மா. இந்த பிறவியோட முழு அர்த்தமே ஒன்று பாதி வாழ்க்கை, அதாவது திருமணம் ஆகுறதுக்கு முன்னாடி வர அப்பா அம்மாவுக்காக வாழ்ந்துருவாங்க. அப்பா அம்மா, தம்பி தங்கச்சியை படிக்க வச்சேன், அதிலே என்னுடைய பணம்லாம் போயிடுச்சுன்னு. திருமணத்துக்கு பிறகு மனைவி ஏதாவது டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, நீ ஏன் உங்கள் அப்பா அம்மாவுக்கு பண்ணுறாங்க போது அடுத்து மனைவி பிள்ளை குட்டின்னு மொத்தம் தன்னைத்தானே கவனிக்க மறந்துடுவாங்க. அதிகமாக ஸ்கின் டிசீஸ் வரும், கண் நோய் வரும், பல் நோய் வரும். இதெல்லாம் மகரத்துக்கு பொதுவாக இருக்கிற நோய்கள். தந்தை செலவாளியாக இருந்திருப்பார். தந்தை நிறையா ஊதாரி செலவு பண்ணி சொத்துக்களை விரயம் பண்ணியிருப்பார். ஒரு சில மகரத்தின் தந்தைகள் ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போகிறாங்க. மகர ராசிக்காரங்க அவங்க பிள்ளைங்களுக்காக அந்த ப்ராப்பர்ட்டியை அழிக்கிற மாதிரி வருது. மொத்தம் மகரம் என்றைக்குமே அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்காது. மற்றவங்களை தொந்தரவு படுத்துகிற மகரம் கிடையவே கிடையாது. தான் அடுத்தவங்களுக்கு அதிகமாக உபயோகப்படுமே தவிர ஒரு டெட் எண்டுக்கு போய் வேலை பார்ப்பாங்க. வீட்டிலே ஏதாவது வேலைனாலும் தானே இறங்கி பார்த்துருவாங்க. அதுக்கு போய் ஒரு லேபரை கூப்பிடணும், இல்லை ஒரு ப்ளம்பரை கூப்பிடணும், ஒரு எலக்ட்ரீஷியனை கூப்பிடணும்லாம் கிடையாது. ஃபேன் மாட்டணுமா நான் மாட்டிடுறேன்,
எதுவும் க்ளீன் பண்ணணுமா, வீடு க்ளீன் பண்ணுமா, நான் க்ளீன் பண்ணிடுறேன். அது மாதிரியான விஷயங்கள்லாம் மகரம் தானாக இறங்கி வந்து பண்ணிடுவாங்க சார். நல்ல ஒரு உழைப்பாளிகள்னு சொல்லலாம். நல்ல உழைப்பாளிகள் மகர ராசிக்காரங்க. நினச்ச ஒரு இடத்த அச்சீவ் பண்ணியே ஆகணும். அதுவரை அவங்க என்ன முடியுமோ இப்போ புதனுடைய ஆதிக்கம் மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்காட்டியும் உடல் உழைப்பால் அதை அச்சீவ் பண்ணிட்டு வந்துடுவாங்க மகர ராசி. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு குறை அப்படிங்கிறதவே தொடர்ச்சியாக இருக்கலாங்க. ஏன்னா பிறப்பில இருந்தே இவங்களுக்கு இந்த விஷயம் கிடைக்கவே கிடைக்காது, இல்லை இது ரொம்ப சிரமப்பட்டு தான் இந்த விஷயத்தில் அவங்களுக்கு அதை அடைய முடியும் அப்படின்னா அது என்ன குறை மகரத்துக்கு இருக்குங்க? மகர ராசிக்கு ரொம்ப சீக்கிரமாக ஒரு சுகபோக வாழ்க்கை கிடைக்காது. ஒரு லக்ஸரி லைஃப் வாழ்வோம், ஒரு பெரிய பங்களா வீடு கட்டி வாழ்வோம், ஒரு பெரிய காரில் போவோம் அப்படிங்கிற வாழ்க்கை மகர ராசிக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கவே கிடைக்காது. இல்லை எங்கள் அப்பா அம்மாவே அப்படி வந்து சம்பாதிச்சு வச்சுட்டாங்க, நான் வந்து பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்னு சொன்னாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு உண்டான மனசு இருக்காது. ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டு போயிடுவாங்க. எல்லாம் தான் இருக்கே அப்படின்ற மாதிரி அதை அனுபவிக்க மாட்டாங்க. ரொம்ப சிம்பிளாக இருந்துட்டு அப்படியே கூட இருக்கவங்க கூட இவங்க பெரிய ஆட்களா சின்ன ஆட்களா அப்படிங்கிற பாகுபாடெல்லாம் பார்க்காம நல்லா பழகிட்டு, ஒரு மினிஸ்டரோட பையனாக இருந்தாலும் இறங்கி வந்து கீழிலை மக்களோட எல்லாம் இறங்கி பழகிட்டு அவங்களோட சகஜமாக இருந்துட்டு இருந்தாலும் அனுபவிக்க தெரியாமல் போகிறது மகர ராசி சார். மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் அப்படிங்கிறது இப்படி இருக்கும். அவங்க கிட்ட ஒரு தொழிலை கொடுக்குற பட்சத்தில் அந்த தொழில் எப்படி எடுத்து நடத்துவாங்க, அதே சமயம் எந்த துறை சார்ந்த தொழில் எடுத்தால் அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட் அதிகமாக இருக்கும் மேம்? மகர ராசிக்காரங்க ரொம்ப நேர்மை சிந்தனை உடையவங்க, பழமையை ரொம்ப விரும்புகிறவங்க, ஹிஸ்டாரிக்கல் திங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். வரலாறு, நம்மளுடைய வரலாறு இது அப்படின்னு சொல்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்ட ஒரு தொழிலை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணுறோம். இப்போ ஒரு ஸ்வீட் ஸ்டால் வைக்கிறோம், ஒரு செட்டிநாடு பலகாரம் செய்யுங்க அப்படின்னா ஒரு 50 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னாடி அந்த செட்டிநாடு பலகாரம் என்ன தரத்தில் இருக்கோ அதே தரம் இன்றைக்கி உள்ள ஆயிலுக்கும் இன்றைக்கி உள்ள உணவு பழக்க வழக்க முறைக்கும் கிடைக்கிறது எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயம். ஆனால் மகரம் அதை செஞ்சு கொடுத்துரும். அதே தரம் அதே டேஸ்ட்டு, அந்த ஸ்வீட்டை நான் அப்படியே தரேன். ஏன்னா மகர ராசிக்காரவங்களுக்கு தான் அந்த பழசோட அருமை தெரியும். பழமை விரும்பிகள். ஒரு முன்னோர்கள் வாழ்ந்த வீட்டுக்கு போகிறோம், முன்னோர்கள் வாழ்ந்த ஊருக்கு போகிறோன்னா அந்த ஊரையே சுற்றி பார்த்துட்டு ஊரில் இருக்கிறவங்க எல்லாட்டையும் பேசி மகிழ்ந்துட்டு வருவாங்க. இங்கே தான் நான் விளையாடினேன், இங்கே என் வீடு இருந்தது, இல்லை பழைய வீட்டை இடிச்சிட்டாங்க, ஐயோ என் வீட்டை இடிச்சிட்டிங்களே, அதுபோல் ஒரு பழசை நினச்சி வருத்தப்படுறவங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஒரு தரத்தை கொடுக்கணும். இதே பொருள் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது, அந்த குவாலிட்டியை கொடுக்குறதுக்கு ஒரு டெட் எண்டுக்கு போவாங்க. அதுக்காக நான் என்ன ப்ராடக்ட் வேணால் வாங்குவேன். ஒரு ஆயில், நான் ஒரு ஏதோ ஒரு ஸ்வீட் மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன், ஒரு முறுக்கு போடுறேன், ஒரு செட்டிநாடு பலகாரம் போடுறேன்னா அதில் உள்ள ஆயில் தரமாக இருந்தாலும் அதில் டேஸ்ட் வரும். ஸோ அந்த ஆயிலை வந்து தரமாக கொடுங்க. காசு முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை, விலையை கூட வச்சுவீங்க, பட் குவாலிட்டியில் நோ காம்ப்ரமைஸ். அதுதான் சார் மகரம். 100% குவாலிட்டியான பீப்புள், நேர்மையான பீப்புள், போராளிகள். அவங்க நினச்ச அவுட்புட் வர திரும்ப ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம வந்து இப்போ இல்லை ஒரு டூல்ஸே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுடைய அவுட்புட் வர ரீசைக்கிள் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இப்போ என்ன தொழில் செட் ஆகும்னு கேட்டிங்க இல்லையா, இது மாதிரி மெக்கானிக்கல் ரிலேட்டட், அப்புறம் டூல்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணலாம், ஃபுட் பிஸ்னஸ் பண்ணலாம். அதிக மகரம் வந்து வெளிநாடு மீன், இறால், நண்டு அதெல்லாம் வெளியே ஏற்றுமதி இறக்குமதி பண்ணுறவங்க, அதுபோல் தொழில்களில் நல்லா கொடி கட்டி பறக்கிறாங்க. பொதுவாக மகரம்னாவே எல்லா தொழிலுமே செட் ஆகி வரும் சார். ஒரு 100 பேர் 500 பேரை வச்சு வேலை வாங்குறது மகரம். எவ்வளோ பெரிய உயரம் உச்சத்துக்கு போனாலும், ஒரு முதலாளி அப்படிங்கிற இடத்துக்கு போனாலும் தொழிலாளிகளை ஈக்குவலாக நடத்துவாங்க. தான் தொழிலாளியாக இருக்கும்போது என்ன ஒரு ஸ்டேட்டஸில் இருந்தாங்களோ அதே ஸ்டேட்டஸை மெயின்டைன் பண்ணி வர்றது மகர ராசிக்காரவங்க. ஒரு கெத்து காட்ட மாட்டாங்க. அவங்கள பார்க்கும்போது நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி அப்ரோச் கிடைக்கும். நம்ம போய் பேச பயந்து இது பண்ணி அப்படியெல்லாம் இருக்க வேணாம். தொழிலாளிகளோட கஷ்டத்தை புரிஞ்சுக்குவாங்க மகரம். நம்மக்கிட்ட வேலை பார்க்குற லேபர்ஸோட கஷ்டத்தை புரிஞ்சு அவங்கள சந்தோஷமாக வச்சுக்குவாங்க. ஒருத்தருக்கு பைக் இல்லையா, பைக் வாங்கி கொடுத்துரும் மகரம். இதை நான் நேரடியாக கண்ணார பார்த்துருக்கேன். என்னுடைய வாடிக்கையாளர் வேலை பார்க்குற பையனுக்கு பைக் இல்லை, எனக்கு ஒரு பைக் வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இந்த இயரில் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு பைக் வாங்கி கிஃப்ட் பண்ணுறது மகரம். உங்களுக்கு என்ன தேவைன்னு தொழிலாளிகளுக்கு பார்த்து பண்ணுறது மகரம். அதனாலேயே சனி பகவான் சந்தோஷப்பட்டு மகரத்தை ஒரு உச்சத்துக்கு கொண்டு போய் வச்சிருவார். மகர ராசியில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒரு வேலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த வேலையை அவங்க இப்படி செய்வாங்க. அதே சமயம் அந்த மகரத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு எந்த துறை சார்ந்து வேலையை தேர்ந்தெடுத்து உள்ளே போனால் அவங்களுக்கு வந்து நல்ல வேகமான வளர்ச்சி இருக்குங்க மேம்? மகரமும் மேன் பவர் தான் சார். மேன் பவர் ஏஜென்சி, நிறையா மனுஷங்க கூட இருக்கணும். வேலை வாங்குறத விட மகரம் வேலை செய்ய பிடிக்கும். வேலை வாங்குற இடத்துக்கு போனாலும், ஒரு மேனேஜருங்கிற போஸ்டிங்க்கு போனாலும் கீழே இறங்கி வந்து கீழே டீமில் இருக்கவங்களாம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னு இப்படியே சுற்றிட்டே இருப்பாங்க. எல்லாரும் பார்க்குற வேலையில் போய் கோஆப்ரேட் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இதெல்லாம் மகரம் ரொம்ப ஈஸியாக பண்ணும். எல்லா துறையிலையும் மகரம் வந்து ஜொலிச்சு வராங்க சார். மெடிசினாக இருக்கட்டும், ஐடியாக இருக்கட்டும், இப்போ வந்திருக்க ஏஐ முதற்கொண்டு மகரம் ஈஸியாக அப்சர்வ் பண்ணிக்குது. அதுபோல் இப்போ வர பசங்க வந்து
மகரத்தில் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் வெளிநாடு சம்மந்தப்பட்ட படிப்புகள் நிறையா இருக்குது. ஃபுட் டெக்னாலஜி இருக்குது. அதெல்லாம் எடுத்து படித்தாங்கன்னா நல்ல பிரைட் ஃப்யூச்சர் இருக்குது மகரத்துக்கு. மகர ராசி நேயர்களுக்கு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? திருமணத்துக்கு பின் அவங்க வாழ்க்கையில் முன்னேற்றம் எந்த அளவு இருக்குங்க மேம்? வாரத்துக்கு நல்ல தேஜஸான மனைவி, ஒளி பொருந்திய முகம், சந்திரன் மாதிரி முகமுடைய மனைவி, எப்படி நிலா எப்படி அழகு, அதுபோல் ஒரு அழகான வாழ்க்கை துணை. அது பெண்ணாக இருந்தால் அழகான கணவர். பொதுவாகவே மகர ராசிக்காரவங்க கொஞ்சம் ஹைட்டாக இருப்பாங்க சார், நல்ல ஹைட்டாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பெண்களாக இருந்தால் நல்ல வாட்டசாட்டமான கணவர் அமைவார். ஆணாக இருந்தாக்கா நல்ல அழகான மனைவி அமைவாங்க. வாழ்க்கை துணைக்காக ஓடுவாங்க. வாழ்க்கை துணை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க, மகரத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்குவாங்க. மகரம் வந்து பிஸ்னஸ் ஓரியன்ட், மணி மைண்டட், கொஞ்சம் சம்பாதிக்கணும், அடுத்து பிள்ளை குட்டி பேரம்பேத்தி வர சம்பாதிச்சு வைக்கணுமா அப்படின்னு சொல்லி மனைவிட்ட சொல்லிட்டு போகிற மாதிரி இருக்கும். ஒரு சில விஷயங்கள், ஒரு சில கிளாஸஸ் கொடுத்தாலுமே மகரத்துக்கு ஒன்றும் பெருசாக திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் வந்துடாது, நல்லாயிருக்கும். 7ஆம் வீடு சிம்ம வீடாக வரனால கொஞ்சம் ஆளுமை திறன் உடைய மனைவி தான் அமைவாங்க. அறிவாற்றல் அதிகமாக இருக்கும். மனைவிக்கு கொஞ்சம் ஹெட் வெயிட்டும் இருக்கும். அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் மகரம் வந்து போகணும். அப்போ தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும். 2 பேருக்கு ஈக்குவலைஸ் ஆகிடும். மகர ராசி நேயர்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? குழந்தை பாக்கியத்துக்கு பின் மகர ராசியோட வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் இருக்குங்க? மகரத்துக்கு குழந்தை வந்து மோஸ்ட்லி ஆண் பிள்ளைகள் பிறக்குது சார். ஒரு ஆண் ஒரு பெண் பிள்ளைகள் இருக்குது மகரத்துக்கு அதிகம். அப்படியே ஆண் பிள்ளை இல்லை அப்படின்னாலும் ஒரு 2 குழந்தைக்கு அப்புறம் 3 குழந்தைக்கு அப்புறம் ஆண் வாரிசு எப்படியும் கிடச்சிரும். குழந்தைகள் பிறந்த பிறகு தாத்தா பாட்டி ஆன பிறகு தான் மகரத்துக்கு பெரிய வளர்ச்சியே. என்னைக்கு பேரம்பேத்தி எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய உச்சியில் போய் உட்கார்றது மகர ராசிக்காரர்கள். நாங்கள் அதான் வந்து ஒரு பரிகாரம் மாதிரி சொல்லுவோம். ஒரு 40 வயசு 50 வயசுலலாம் ஏதாவது பிள்ளை வந்து தாத்தான்னு கூப்பிட்டுச்சுன்னா அங்கிள்னு கூப்பிடுன்னு அதை மிரட்டாதீங்க, தாத்தான்னு சொல்லி கூப்பிட சொல்லுங்கள். அதோட உங்களுக்கு அதுக்கப்புறமா வளர்ச்சிகள் உண்டு அப்படின்ற மாதிரி. எப்போ பேரம்பேத்தி எடுக்கிறாங்களோ அதுக்கப்புறம் ஒரு பெரிய நல்ல ரிச்சஸ்ட் அப்படின்ற மாதிரி போயிடுவாங்க சார். முதல் வளர்ச்சி மனைவி வந்தப்புறம், அடுத்த வளர்ச்சி குழந்தைங்க, அதுக்கடுத்த வளர்ச்சி பேரம்பேத்தி வரவும், பேரம்பேத்திகள் முதற்கொண்டு சேர்த்து வச்சுட்டு போகிறது மகரம். மகர ராசியில் வாழ்க்கையில் ஒரு எதிரிகள் இருப்பாங்க, ஒரு பிரச்சனை வரும். அதெல்லாம் அப்படின்னா எந்த உறவினர்களும் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். யாரிடமிருந்து பிரச்சனைகள் வரும் மேம்? தாய் சைடு உறவினர்களால் பிரச்சனைகள் வர மகரத்துக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அப்புறம் படிக்கிற காலத்தில் டீச்சர்ஸோட அதிகமாக மகரத்துக்கு செட் ஆகாது. உயர்கல்வியில் தடைப்பட்டுருச்சு. நான் திருமணத்துக்கு பிறகு படித்தேன், குழந்தை பிறப்புக்கு பிறகு படித்தேங்கிறதெல்லாம் மகரம் அதிகமாக. மோஸ்ட்லி பிஜி வர போக முடியாது. பிஜி வர போனாங்கன்னா ரொம்ப சிரமப்பட்டு போவாங்க. இல்லை ஒரு பிஹெச்டி லெவல் அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா பாதிலே ட்ராப் அவுட் பண்ண பிஹெச்டி ஸ்காலர்ஸ் நிறையா மகரத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுபோல் டீச்சர்ஸான ஒரு பிரச்சனை, குருமார்களால் பிரச்சனை, ஒரு நல்ல குரு கிடைக்க மாட்டுறாங்க, எனக்கு ஏற்ற மாதிரி ஒரு குரு கிடைக்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுவாங்க. அடிப்படை கல்வியும் பிரச்சனையாகும், ஒரு பிஜி லெவல் கல்வியும் பிரச்சனையாகும். ஆக மொத்தம் கல்வியிலே ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது மகரத்துக்கு யூஸ்வலாக இருக்கிற ஒரு விஷயமா இருக்குங்க. மகர ராசி நேயர்களுக்கு ஒரு பண சேர்க்கை, பண வரவு வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஒரு எளிமையான பரிகாரம் கொடுக்கலாங்க மேம்? அந்த பரிகாரம் செஞ்சால் கண்டிப்பாக ஒரு பண சேர்க்கை, செல்வம் அதிகரிக்கும்னா என்னவா இருக்குங்க மேம்? நல்லா ரிச்சாக இருந்தீங்கன்னா சலவை தொழிலாளிகளுக்கு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்க. இல்லை எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லை அப்படின்னா அவங்களுக்கு கறித்துண்டு வாங்கி கொடுங்க. பொங்கல் தீபாவளிக்கு அவங்களுக்கு வஸ்திரம் எடுத்து கொடுங்க. சலவை தொழிலாளிகள் அயன் பண்ணுறவங்களுக்கு, தூய்மை பணியாளர்களுக்கு செப்பல்ஸ் வாங்கி கொடுங்க. இதே மாதிரி பொங்கல் தீபாவளிக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. யாராவது வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கையேந்தி நின்னா, உனக்கு தான் உடம்பு நல்லா இருக்கே, கைகால் சுகம் இருக்கே, நீ ஏன் வந்து இப்படி பிச்சை எடுக்கிறேன்னு திரும்ப கேட்டுறாதீங்க. ஏன்னா அவங்க வந்து நம்மக்கிட்ட கையேந்திர பிராப்தத்தை கடவுள் கொடுத்துருக்காரு, நமக்கு கொடுக்கணும், சரிங்களா? ஏன்னா மகரம் வந்து பொதுவாகவே சிக்கனமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க ரொம்ப வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுருப்பாங்க, சிக்கனவாதிகள், கஞ்சம்னு கூட சொல்லலாம். அப்போ வந்து கொடுக்க மாட்டாங்க, அதிகமாக கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க ஆனால் மகரமுக்கு வளரும், சரிங்களா? ஒரு ஸ்டேஜுக்கு வரவும் எல்லாம் அச்சீவ் பண்ணவும் கொஞ்சம் தான தர்மம் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அது யாருக்குன்னா சலவை தொழிலாளிகளுக்கு பண்ணணும், தூய்மை பணியாளர்களுக்கு பண்ணணும். நம்மக்கிட்ட வேலை பார்க்குறவங்கள அது இயல்பாகவே மகரம் நல்லா வச்சுக்கும். வேலை பார்க்குறவங்கள நல்லா வச்சுக்கணும். நம்ம எப்படி இருக்கோமோ அதே மாதிரி வேலைக்காரனும் இருக்கணும் அப்படின்னு மகரம் என்னைக்கு நினைக்குதோ வேறு லெவலுக்கு போயிடும் சார். ரத்தன் டாட்டா மாதிரி. மகர ராசி நேயர்களுக்கு அவங்களுக்கு ஒரு பிரத்யேகமான ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம், லைஃப்பில் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக அமைகிறதுக்கு அப்படின்னா என்ன கோயில் சொல்லுவேன்? மகரத்துக்கு வந்து ஹிடன் எனிமீஸ் ஆர் தேர். மகரம் ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வர்ற மகரத்தை யாருக்குமே பிடிக்காது. மகரம் கஷ்டத்திலே இருக்கணும்னு தான் மக்கள் நினைப்பாங்க. பொதுவாக மகரம் கும்பம்க்கு கந்திருஷ்டி அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கே தெரியாமல் நமக்கு எதிரியே இல்லை, ஆனால் நம்ம ஏன் கஷ்டப்படுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் வந்து மகரத்துக்கு வரும். எதிரியை வந்து வெல்லணும் அப்படிங்கும்போது ஆஞ்சநேயர் வழிபாடு ரொம்ப நல்லது மகரத்துக்கு. அப்புறம் சனீஸ்வரரை பிடிச்சிக்கணும். அவர் தான் லக்னாதிபதி, ராசிநாதன். சனீஸ்வரர் என்றைக்குமே மகரத்தோட கூடவே இருப்பார்.
காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, எல் தீபம் ஏற்றுறது, எந்த சிவன் ஆலயங்கள்லையும் சனீஸ்வரர் வழிபாடு நல்லது. நரசிம்மர் வழிபாடு பண்ணலாம் சார் மகர ராசிக்காரங்க. மகராசி நேயர்களுடைய பிறப்பின் ரகசியம் என்ன அப்படிங்கிறத நம்ம முழுமையாக பார்த்துக்கணும். கன்னியாமணியர்களுக்கு ஒரு நல்ல பயனுள்ள கருத்துக்களை அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க மேம். நன்றி.